ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரா ரேஷன் ஆப் அப்படின்றத பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்லாம் இருக்குது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணி அதில் நீங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, ஸோ எந்தெந்த ரேஷன் கார்டுக்கெல்லாம் அந்த ஆப்பை யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு மேரா ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த ஆப் தான் உங்களுக்கு வரும். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுமே இதுதான் உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனாக இருக்கும். இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ அதர் ஸ்டேட்க்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க்குக்காக நீங்கள் ஷிஃப்ட் ஆகுறீங்க அப்படின்னும் போது இந்த இதில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டில் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகிறோம், ஏதோ ஒரு வேலைகளுக்காக போகிறோம் அப்படின்னா, அங்கேயே இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளில் நாம் பொருட்கள் வாங்கிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கக்கூடியதை தான் இது கொண்டு வந்திருக்காங்க. இதில் மெயினாக ஒரு விஷயம் பார்க்கணும் என்னன்னா, பிஹெச்ஹெச் அதுக்கப்புறம் ஏஏவை கார்டுக்கு மட்டும்தான் இந்த ஆப் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் என்பிஹெச்ஹெச் கார்டு வச்சுருக்கவங்களா இருந்தீங்கனாலும், என்பிஹெச்ஹெச் சுகர் கார்டாக இருந்தாலுமே இந்த ஆப்பில் உங்களுக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் சர்ச் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பெனிஃபிட் உள்ள அந்த 2 கார்டுக்கு மட்டும்தான் இந்த ஆப் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இப்போ நான் ஏஏவை கார்டு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ட்ரு பண்ணியிருக்கக்கூடிய கார்டு பார்த்தோன்னா ஏஏவை கார்டு தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷோ ஆகுது. ஃபஸ்ட்டு கார்டு நம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் ஹோம் ஸ்டேட்டு, ஹோம் டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. கீழே உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இங்கே இருக்கும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா மைக்ரேஷன் டீட்டெயில்ஸில் இப்போது நீங்கள் தமிழ்நாட்டு ஸ்டேட்லேருந்து வேறு ஸ்டேட்டுக்கு ஏதாவது ஒர்க் பர்பஸ்க்காக போகிறீங்க அப்படின்னா எந்த ஸ்டேட் அப்படின்றத இந்த ஸ்டேட்டில் செலக்ட் பண்ணணும். டிஸ்ட்ரிக்டில் அந்த ஸ்டேட்டில் எந்த டிஸ்ட்ரிக்க்கு போகிறீங்க அப்படின்றதும், எப்போ மைக்ரேட் ஆக போகிறீங்க அப்படின்ற டேட்டும், அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், கீழே மைக்ரேஷன் ரிமார்க்ஸில் என்னென்ன மாதிரியான பர்பஸ்க்கு அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. இதில் அக்ரிகல்ச்சர், பிரிக்லிங்ஸ், அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன், டொமஸ்டிக் ஒர்க்கு, ஃபேக்ட்ரி ஒர்க், அதுக்கப்புறம் ஹோட்டல், ஹாஸ்பிட்டாலிட்டி, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. இதில் அதர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் கம்பெனி ஒர்க்காவோ இல்லை ஃபேமிலியாக அங்கே இருக்கீங்க, அங்கே ரேஷன் கார்டு யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களோட கார்டு ஏஏவை கார்டு இல்லை அப்படின்னா பிஹெச்ஹெச் கார்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த மைக்ரேஷனில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதே மாதிரி நோ யுவர் என்டைல்மெண்ட்ஸும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் நமக்கு என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஆப்ஷன். அதுக்கப்புறம் நியர்பை, நீங்கள் அதர் ஸ்டேட் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நியர்பையில் என்ன ரேஷன் ஷாப் இருக்குது, உங்களுக்கு எது வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த செகண்ட் இருக்க ஆப்ஷன், தேர்ட் ஒன் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன். அதுக்கப்புறம் மை டிரான்சாக்ஷனில் நம்மளோட டிரான்சாக்ஷன்ஸ், நம்ம மந்த்லி திங்ஸ் வாங்குகிறோம் இல்லையா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எலிஜிபிள் க்ரைட்டீரியாவில் பார்த்தோன்னா நமக்கு என்னென்ன எலிஜிபிள்ஸ் இருக்குது, அதாவது பொருள் வாங்குறதுக்கு வேறு என்ன எலிஜிபிள் இருக்குது அப்படின்றது தான் இதில் செக் பண்ணணும். ஸோ இப்போ கார்டு நம்பர் கொடுத்து நான் சர்ச் பண்ணதும் பார்த்தோம் அப்படின்னா பெனிஃபிஷரி வித் டூப்ளிகேட் யூஐடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூஐடி அப்படின்றது யூனிக்யூ ஐடென்டி கார்டு, அது இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஐஎம்பிடிஎஸில் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்பிஹெச்ஹெச் கார்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த அவைலபிலிட்டி வராது. ஸோ இல்லை அப்படின்ட்டு தான் வரும். அதே மாதிரி சேல் டீட்டெயில் இன் ஐஎம்பிடிஎஸில் ஏதாவது அலௌட் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அலௌட் ஐஎம்பிடிஎஸ், ஸோ இதுதான் உங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஸோ இதில் உங்களுக்கு ஐஎம்பிடிஎஸில் இருந்துச்சு அப்படின்னா தான் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் சர்ச் பண்ணி பார்த்துக்க முடியும். அதே மாதிரி லாகின் ஆப்ஷன் அஃபிஷியல் லாகின் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு லிங்க்கில் இருக்கா அப்படின்றது. ஸோ இதில் பார்த்தோன்னா ஆதார் சீடிங் டீட்டெயில்ஸில் உங்கள் வீட்டில் யார் யாருக்கெல்லாம் ஆதார் லிங்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றத தான் இதில் நீங்கள் செக் பண்ண முடியும். இதில் எத்தனை பேர் இருக்கீங்க, அவங்களோட ஆதார் எல்லாமே லிங்க்கில் இருக்கா இல்லையா அப்படின்றத இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது மேக்ஸிமம் இது யாருக்கு யூஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா அதர் ஸ்டேட்டில் ஒர்க் பர்பஸ்க்காக போகிறவங்களுக்காக தான் இந்த ஆப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு லாங்குவேஜ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாவே தெரியும், தமிழும் உங்களுக்கு இருக்குது. ஸோ தமிழ் லாங்குவேஜை செலக்ட் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அதர் ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதாவது வேணும், நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு இந்த மாதிரி ஸோ உங்களுக்கு ரேஷன் கார்டு அங்கேயும் போய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்பில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஹெல்ப்லைனும் கொடுத்துருக்காங்க. ஹெல்ப்லைனில் டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் இதோட ஃபீச்சர்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஆப்போட அபவுட் அஸ் கொடுத்துருக்காங்க. சஜஷன் அண்ட் ஃபீட்பேக் கொடுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தோன்னா இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். இதில் என்பிஹெச்ஹெச், அதுக்கப்புறம் என்பிஹெச்ஹெச் சுகர் கார்டு, அதுக்கப்புறம் என்பிஹெச்ஹெச் நான் கமோடிட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த கார்டு ரேஷன் கார்டு யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டில் மட்டும்தான் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள பதிவுகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள்.